வந்து நல்ல ஒரு கண்டினியூஸான மலைங்க. கேரளா வரைக்குமே நீங்க வந்து இந்த பைக்கை ட்ரிபிள்ஸை உட்காந்துட்டு விரட்டி பிடிச்சிட்டு போகிறோங்க. சொன்னங்க யாருமே டேமில் இல்லாத மாதிரி இருக்குது. என்ன இது? ஆனால் இங்கே நிறைய வந்து அனிமல்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னார் சார். சிறுத்தை, யானை இந்த மாதிரிலாம் இருக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் டெடி பையன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நீங்கள் தமிழ் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம திண்டுக்கல்லில் இருக்கிற தருமத்துப்படின்ற ஒரு பிளேஸுக்கு தாங்க போயிருக்கோம். ஸோ அங்கே என்னடா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு டேம் இருக்குங்க. கோம்பைன்னு ஒரு சொல்லிட்டு ஒரு டேம் இருக்குது. ஸோ அந்த டேமுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு பிளேஸுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகேங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோங்க. ஸோ கிளம்பி போயிட்டுருக்கோம். இது காற்று ரொம்ப அடிக்குதுங்க, பார்க்க தாங்க. ஸோ நம்ம பாய்ஸ் தான் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸுக்கு ஒரு 27 கிலோமீட்டர்ஸ் ஆகுதுங்க. ஸோ அது நீங்கள் திண்டுக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து அதே சேம் கிலோமீட்டர் தான். அது வந்து நீங்கள் திண்டுக்கல் டு சம்பட்டி வழியாக வந்தீங்கன்னா 27 வரும். நீங்கள் திண்டுக்கல் வந்து சம்பட்டி போகிற ரோட்டில் புத்தலப்பட்டின்னு ஒரு ஊருங்க. அங்கேருந்து நீங்கள் ரைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 21 கிலோமீட்டர்ஸ் வருங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27 வருது. நீங்கள் வந்து வெளியிலேருந்து வரீங்கன்னா தேனி சைடு இல்லை பழனியிலேருந்து அந்த சைட்லாம் வரீங்கன்னா பழனிலேருந்து ஒட்டன்சத்திரம் வந்துட்டு ஒட்டன்சத்திரத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வந்தாலே போதுங்க. அதில் வந்து ரைட் எடுத்துகிட்டு செம்பட்டி போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா தருமத்துப்பட்டின்ற பிளேஸ் நீங்கள் ரீச் ஆகிடலாம். ஸோ அங்கேருந்து அந்த தருமத்துப்பட்டியிலேருந்து அந்த டேமுக்கு வந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் வருங்க. அது ஜாப் ரோடு. ஸோ அதில் நீங்கள் போனீங்கன்னா அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகிடலாம். ஸோ ஆமாங்க, நம்ம திண்டுக்கல்லேருந்து 2 விதமாக வரலாம். திண்டுக்கல் டு ஒட்டன்சத்திரம் போகிற ரோட்லேயும் வரலாம், செம்பட்டி போகிற ரத்தலகுண்டு போகிற ரோட்லேயும் வரலாம். செம்பட்டி வந்து வரலாம். உண்மையிலே நீங்கள் ஒரு மான்சூன் டைமில் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த பிளேஸு. ஸோ இப்போ எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு எனக்கு தெரியல டேமில். இப்போ ரேண்டமாக அப்பப்போ தான் மழை பெஞ்சது. ரொம்ப மழை காலத்தில் தான் அங்கே ரொம்ப தண்ணி சூப்பராக இருக்கும். டேமாக நல்லா ஃபுல்லாகிட்டு தண்ணி வெளியில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அது வின்டர் டைம்லாம் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ரொம்ப மிஸ்டியாக வேறு லெவலில் இருக்கும். அது ஒரு ஃபீலாக வேறு. நம்ம நிறைய வாட்டி அங்கே வந்திருக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியிலேருந்து அவுட்டரில் தாங்க இருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து நம்ம லொக்கேஷன்லேருந்து போகிறனால இந்த வழியாக போயிட்டுருக்கோம். ஸோ இது ஃபுல்லுமே வில்லேஜ் தாங்க. நம்ம வந்து ரீச் ஆகிற வரைக்கும் வில்லேஜாக தான் இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்குங்க. ஸோ என்ன இந்த ரூட்டில் வந்து ரொம்ப ஸ்பீட் பிரேக்கர் தாங்க அதிகமாக இருக்கும். அதுதான் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். ஸோ மற்றபடி ஒரு டீசெண்டாக தாங்க இருக்கும். ஸோ இந்த வழியாக போகிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பைபாஸ் ரீச் ஆகிடுவாங்க. ஸோ அது என்ன பைபாஸ்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு ஒட்டன்சத்திரம் போகிற பைபாஸு. ஸோ அங்கேருந்து நம்ம டேமுக்கு போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வில்லேஜ் ரோடு தாங்க. ஸோ அது ரோடு இதோட கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீட்டாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. ஸோ ஃபுல்லுமே நம்ம வில்லேஜ் ரோட்டில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் ரீச் ஆகிட்டாங்க. ஸோ இங்கேருந்து திண்டுக்கல், இது வந்து திண்டுக்கல் ரூட்டு. ஸோ நம்ம அவ்வளோ தூரம்லாம் போக தேவையில்லை. இங்கேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் அங்கே ஒரு ரைட் எடுத்தோம்னா அதில் வந்து வில்லேஜ் ரோடு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அங்கேருந்து நம்ம வந்து போகிறக்கு ஒரு 17 கிலோமீட்டர்ஸ் ஆகுங்க நம்ம டெஸ்டினேஷனுக்கு. ஸோ இப்படி தான் நம்ம போகணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் தாங்க ரைட் எடுக்கணும். ஸோ ரைட் எடுத்து நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஸோ இங்கே வந்து பார்த்து தான் கிராஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப டேஞ்சரஸான ரோடு. இப்போ தாங்க இந்த ரூட் எல்லாமே ஹைவேவாக மாறி இருக்குது. முன்னாடி இல்லாமல் ஒன் வேவாக தான் இருந்தது. ஸோ ரொம்ப ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும் இந்த ரோட்டில். ஸோ நம்ம இந்த வழியாக தாங்க போக போகிறோம். ஸோ இந்த ரோடு வந்து டீசெண்டாகவே இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நம்ம டேடி வந்து இப்போ ஒரு 3 டேஸ் முன்னாடி தாங்க சர்வீஸ் பண்ணோம். ஸோ சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ரைடு. ஸோ நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் டிலேவாக தான் வந்துட்டுருக்குங்க. ஸோ ஏன்னா நம்ம ஒர்க்கும் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வீடியோவும் போடுற மாதிரி இருக்கா. ஸோ ரெண்டும் மேனேஜ் பண்ண முடியல. ஸோ பண்ணிடலாம், என்னென்னு எடிட் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக கொடுக்க முடியல. ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ ஆனால் நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோஸ் எல்லாம் வரும். ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம புது புது கண்டென்ட்டாக போடலாங்க. ஸோ திண்டுக்கல்லை சுற்றி என்னென்ன இருக்கோ ஸோ அதுக்கப்புறம் நம்ம வெளியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நான் வந்து ஷார்ட்ஸ் வந்து ஒரு 2 days ஒன்ஸ் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஹில் ஸ்டேஷன் கீழே தாங்க டேம் இருக்குது. ஸோ நான் நிறைய வாட்டி அந்த டேமுக்கு போயிருக்கேங்க. தனியாகவும் போயிருக்கேன், ஸோ பசங்களோடும் போயிருக்கேன். ஸோ காலேஜ் டைம்லாம் அதிகமாக சுற்றிருக்கோம். ஸோ அந்த ஹில் ஸ்டேஷனே சுற்றிருக்கோம் கட்டடிச்சிட்டு. ஸோ சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதெல்லாம்.
நான் ஃபஸ்ட்டு அந்த ஹில் ஸ்டேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட தாங்க. ஸோ நான் 12th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த டைமில் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ தான் போயிருந்தாங்க அந்த ஹில் ஸ்டேஷன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனு, திண்டுக்கல் சுற்றி இவ்வளோ பிளேஸ் இருக்குன்றது எனக்கு தெரியாதுங்க. ஸோ அப்போலாம் நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ காலேஜ் போய் சேர்ந்தோம். அதுவும் காலேஜில் வந்து நான் ஒரு செகண்ட் இயருக்கு அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரிலாம் சுற்ற ஆரம்பிச்சது. ஸோ அப்போ நிறையா வாட்டி இந்த பிளேஸ்லாம் போயிருக்கேங்க. அதுவும் நம்ம காலேஜ் கேங்கெலாம் நல்ல கேங்க. ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். வீக்லி ஒன்ஸ் எங்கேயாச்சும் ஒரு பிளேஸ் போயிடுவோம், இல்லைன்னா மூவி போயிடுவேங்க. ஸோ அந்த மாதிரி தான் அடிக்கடி கட் அடிச்சுட்டு சுற்றிட்டுருக்கோம். வாவ்! செம்மையா இருக்குங்க. நல்ல க்ரீனிஷா இருக்குங்க. ரீசென்ட்டா மழை பெஞ்சதுல ரொம்ப நல்லாவே க்ரீனிஷா இருக்கு. ஸோ தண்ணி இருக்குன்னு நெனைக்கிறேங்க. ஸோ ஆனா அங்க தண்ணி ஃப்ளோ ஆகுறப்ப தான் இன்னுமே சூப்பரா இருக்கும். ஸோ அந்த மாரி இருந்தா நல்லாயிருக்கும். ஸோ பார்ப்போங்க எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த ஸ்ட்ரெச்சை பாருங்க, சூப்பரா இருக்குங்க. ஸோ ட்ராவல் பண்ணுறவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி ஒரு பேச்சஸ் இல்லாத ஒரு ரோடு தாங்க. இப்படி ரோடு இருந்தால் தாங்க அப்படியே உடம்பு அழட்டிக்காமல் ரைட் பண்ணலாங்க. அப்படியே இந்த ரைட் சைட் பாருங்க, ஃபுல்லுமே கரிசல் மண்ணு தாங்க. ஸோ அப்படியே பிளாக் கலரில் இருக்குது அந்த மண் எல்லாமே. பர்டிகுலர் ஒரு சில இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி கலரில் மண்ணெல்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த சைடு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கிட்டும் அதே மாதிரி தான் இதே கலரில் இருக்குது மண் எல்லாமே. நீங்கள் வந்து இந்த ஹில் ஸ்டேஷன் வழியாகவே கொடைக்கானல் ட்ராவல் பண்ண முடியுங்க. ஸோ ஆனால் ரோடு வந்து ரொம்ப குறுகலாக தாங்க இருக்குது. ஒரு பஸ்ஸு போகிற அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் பஸ்ஸு சர்வீஸும் இருக்குங்க. ஸோ இங்கேருந்து தாண்டிக்குடி பஸ்ஸு இருக்குது. தாண்டிக்குடி, பன்றிமலை, ஸோ ஆடலூர், அப்படியே கொடைக்கானல். ஸோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போகலாம் இந்த ரூட்டில். ஆனால் இந்த மலை வந்து நல்ல ஒரு கண்டினியூஸான மலைங்க. கேரளா வரைக்குமே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போகலாம். ஆனால் கேரளா வரைக்கும் விடுவாங்களான்னு தெரில. ஸோ ஆனால் அதுக்கான வழியும் இருக்குங்க இந்த ஹில் ஸ்டேஷனில். மேலே வந்து நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. ஸோ அமைதி சோலைன்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் புல்லாவலின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த அமைதி ஃபால்ஸ் தாண்டி நம்ம போகிறப்ப ரோடு மேலேயே லெஃப்ட் சைடு ஒரு ஃபால்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த ஃபால்ஸ் எல்லாமே நம்ம இந்த மான்சூனில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. சூப்பரான ஒரு ஃபால்ஸுங்க. ஆனால் அது ஒரு ரொம்ப டேஞ்சரான ஃபால்ஸும் கூட. ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் ரீச் ஆகிட்டேங்க. ஸோ ரீச் ஆகி அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ரோடு வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்னேன்ல பார்த்தீங்களா, நம்ம ஒட்டஞ்சத்திரம் டு செம்பட்டி போகிற ஹைவேங்க இது. நீங்கள் வந்து ஒட்டஞ்சத்திரம், ஸோ பழனி அங்கிட்ட இருந்துலாம் வரீங்கன்னா இந்த ஒரு பைபாஸில் தாங்க வந்து ரீச் ஆவீங்க. இந்த பைபாஸ் அதே மாதிரி தான். இப்போ தாங்க இது வந்து 4 வேவாக மாற்றிருக்காங்க. முன்னாடிலாம் 1 வேவாக தான் இருந்தது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தருமத்துப்பட்டின்ற ஊருக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் அந்த ஊர். முன்னாடிலாம் இங்கே நாங்கள் வந்து காலேஜ் டைமில் வரப்போலாம் இங்கே தான் அங்கே ரைட் சைடு ஒரு கடை இருக்குது, புரோட்டா கடை. அங்கே தான் பார்சல் பண்ணிட்டு புரோட்டா, பிரியாணி சம்திங்லாம் பார்சல் பண்ணிட்டு அப்படியே மேலே போவோம். இங்கே தான் அந்த ரைட் சைடில் தான் அந்த கடை இருந்தது. ஸோ அந்த கடை கூட எனக்கு மறந்துடுச்சு. ஸோ இப்போல்லாம் ரோடு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்களா, ஸோ அது கடைலாம் கொஞ்சம் இடிச்சு இது பண்ணியிருப்பாங்க போல். ஸோ எங்கேன்னு எனக்கு தெரில. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ரைட் எடுத்து போகணுங்க. பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் அந்த காட் ரோடு. ஸோ இங்கேருந்து காட் ரோடு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் சர்வீஸ் நான் முன்னாடி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களா, ஸோ பார்த்தீங்களா, ஸோ இதுதான் அந்த பஸ்ஸு. ஸோ கொடைக்கானல் தாண்டிக்குடி பஸ்ஸுன்னு நினைக்கிறேங்க. ஸோ இதிலேருந்து இந்த ரோடு பார்க்குறப்ப எனக்கு ஒரு ஞாபகம் தாங்க வருது. நாங்கள் அந்த காலேஜ் டைமில் அந்த டேமுக்கு வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தீங்களா. ஸோ அப்போ ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, ஸோ நாங்கள் வந்து இந்த டேம்லாம் பார்த்துட்டு பசங்களாம் குளிச்சுட்டு ஸோ வந்துட்டோம். வந்து நம்ம செக் போஸ்ட்லேருந்து நாங்கள் பைக் எடுத்துகிட்டு வரோம். அங்கேருந்து ஆல்ரெடி வந்திருந்த பசங்க வந்து பல்சரில் வந்து ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க. ஸோ குரூப்பாக வந்திருந்தாங்க. அதில் ஒரு 3 பேர் ஒரு பல்சரில் வந்திருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் வந்து வரதை பார்த்துட்டு அப்படியே ரேஸ் த்ராட்டில் கொடுத்துட்டு அப்படியே வந்து இடிக்கிற மாதிரி போனாங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா, நான் தான் என் ஃப்ரெண்டோட பைக்கு. ஸோ ஹோண்டா சைன்ட்டு சொல்லிட்டு ஒரு பைக்கு. அந்த பைக்கு 3 ட்ரிபிள்ஸ் உட்காந்துட்டு விரட்டி பிடிச்சிட்டு போகிறோங்க. ஸோ மேக்ஸிமம் அது எவ்வளோ ஸ்பீடு போச்சு, ஐ திங்க் 90, 95 அந்த ஸ்பீடில் போச்சு. ஸோ பின்னாடி என் ஃப்ரெண்ட்லாம் உட்காந்துட்டு கதறாங்க. ஓட்ட நமக்கு எதுவுமே தெரியாது, நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போனாலும். பின்னாடி உட்காரவங்களுக்கு தான் அதோட பயம் தெரியும் எப்படின்னு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைபாஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து மதுரை வந்து கனெக்ட் ஆகிற பைபாஸு. ஸோ முன்னாடிலாம் இப்போ எல்லாமே இப்போ தாங்க இந்த திண்டுக்கல் சுற்றி நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி பைபாஸ் ரோடு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது செம்ம ஸ்ட்ரெச்சுங்க இந்த பைபாஸு. நம்ம ஒரு வாட்டி ஃபோட்டோ ஷூட்டுக்காண்டி வந்துருந்தோம். ஸோ சூப்பராக இருக்கும் இந்த ரோடு. ஒன்ஸ் இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ இது வந்து மெயினாக இந்த குட்ஸ் ஏற்றிட்டு போகிற லாரி, ஸோ ஆம்னி பஸ்ஸஸ், ஸோ இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்க்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லான ஒரு ரோடுங்க. டக்குனே டெஸ்டினேஷனை ரீச் ஆகிறதுக்கு நல்ல ஒரு சோர்ஸாக இருக்கும். ராஜன் பாருங்களேன், கேஷுவலாக கிராஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். அப்படியே இந்த இடம் பாருங்களேன், ரொம்ப க்ரீனிஷாக சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. ஸோ அந்த தூரத்தில் அந்த ஹில் ஸ்டேஷனும் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீனிஷாக இருக்குங்க. ஸோ அப்படி இருந்தால் டேமில் கண்டிப்பாக தண்ணி இருக்கும். ஸோ அப்படி தான் நான் வந்து கெஸ் பண்ணிப்பேன். நீங்கள் வந்து இந்த டேமுக்கு ரைட் சைடாகவும் போகலாங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாகவும் போகலாம். ரைட் சைடு போகிறக்கு வந்து ஒரு கோயில் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குங்க.
நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தாங்க போகிறேன். ஸோ இந்த ஒரு ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்ட்டு. ஸோ 2 சைடும் பார்த்தீங்கன்னா அப்படியே தென்னை மரம் சூப்பராக இருக்குங்க. ஸோ அந்த வியூவோட என்ஜாய் பண்ணிட்டு போகலான்ட்டு தான் நான் இந்த சைடு வந்துட்டேன். ஸோ அப்படியே இங்கே பாருங்களேன், இந்த வியூவை மட்டும் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ எனக்கு பர்சனலாகவே இந்த ரூட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வழியாகவும் நீங்கள் போகலாம். ஸோ அது வந்து ஒரு ஆஃப் ரோடு தான். ஸோ ரோடும் போட்டிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் பேச்சஸ் ஆயிடுச்சு. ஏன்னா தண்ணி அதிகமாக வரப்போலாம் அது வந்து அடிச்சுட்டு போயிடும். அந்த ரோடெலாம் கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்கும் அந்த வழியாக போனீங்கன்னா. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வந்து ரொம்ப க்ளோஸாக அழகாக இருக்குங்க. ஸோ பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரோட்டில் வரப்போ. ஸோ மார்னிங்லாம் வந்தீங்கன்னா அந்த சன்ரைஸ்லாம் பட்டு ஸோ அழகாக இருக்குங்க அந்த ரோடு ப்ரெசன்ஸ் எல்லாமே. ஸோ நம்மளால் மார்னிங் வர முடியல. ஸோ அப்படி நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் வருவோம், வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை பண்ணலாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா எல்லாமே விவசாயம் தாங்க. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ 2 சைடும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தென்னை மரம் தாங்க இருக்குது. ஸோ அதே மாதிரி நெல் வயல், ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாமே விவசாயம் தாங்க பண்ணுறாங்க. சூப்பராக இருக்கும் இந்த இடம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நிறைய வாட்டி வந்து இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ ஷூட்டு ஸோ அதெல்லாம் பண்ணியிருக்கோம். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு இடங்க இந்த இது. ஸோ அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல, அந்தளவுக்கு அழகாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டை வந்து ஃபீல் பண்ண முடியும். அப்படியே பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த இடமே வேறு லெவலில் இருக்குங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கணும்னு தான் ஆசை. ஸோ இங்கே எல்லாம் இருந்தால் சூப்பராக இருக்குங்க. ஸோ அப்படியே அந்த இயற்கையான காற்று, இங்கே இருக்கிறவங்க எல்லாமே கொடுத்து வச்சவங்க தாங்க. ஸோ என்ன ஒரு எமர்ஜென்சினா மட்டும்தாங்க இங்கேருந்து இந்த மாதிரியான இடத்துலலாம் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். பக்கத்தில் வந்துட்டோம் டிடி ஸ்கொயர். பாருங்களேன், மவுண்டன்ஸ் எல்லாம் ரொம்ப கிட்ட இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது மட்டும் பாருங்களேன். ஸோ க்ரீனிஸாக மழை பெஞ்சு சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த இடமே வாவ், என்ன அழகில்ல. உண்மையிலேயே நீங்களாம் இதை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இப்படி இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் உண்மையிலேயே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அதெல்லாம் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். சொல்ல வார்த்தையே இல்லைங்க. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். எந்த ஒரு டிஸ்டர்புமே இல்லாத பிளேஸுங்க. ஸோ அவ்வளோ காமாக அழகாக இருக்குது இந்த இடமே. ஸோ இந்த இடம் மட்டும் பாருங்கள், நல்ல க்ளோஸாக சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்குங்க. ஸோ நான் அப்படியே அமைதியாக இருக்கேன், இந்த வியூ மட்டும் என்ஜாய் பண்ணுங்களேன். ஸோ நீங்கள் அந்த வியூ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேங்க. ஸோ பார்த்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ அப்படியே ரைட்டில் பாருங்களேன், நெல் வயலாக என்னன்னு தெரில, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. டெடி ஸ்குவாட் நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதான் செக் போஸ்ட்டு. ஸோ பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இங்கே ரைட்டில் பார்த்தீங்கன்னா டிகோமென்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டிருக்குங்க. ஸோ இதான் அந்த ஊர் பேர், ஸோ டேம் பேர். ஸோ வந்து இந்த ரைட் சைடு தாங்க போகணும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ நம்ம வந்து அப்படியே இந்த ரைட் சைடாக இந்த வழியாக போகலாங்க. ஃபுல்லுமே ஆஃப் ரோடாக தாங்க இருக்கும். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா மழை டைமில் ரொம்பவே மோசமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கிராஸ் பண்ணி போகிறதுக்கே. ஸோ அந்த டைம்லாம் பார்த்து தாங்க வரணும். ஸோ இங்கேருந்து போகிறப்ப நான் உள்ளே என்ட்ரி எனக்கு அப்புறம் இந்த வியூ மட்டும் பாருங்களேன். வாவ், வேறு லெவலில் இருக்குங்க. சின்னங்க யாருமே டேமில் இல்லாத மாதிரி இருக்குது. என்ன இது நம்ம நினச்ச மாதிரியே தண்ணி இருக்குங்க. ஸோ தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. தண்ணி ஃப்ளோ ஆகிற அளவுக்குலாம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேங்க. ஸோ இந்த ரோடு ரொம்பவே மோசமாக தாங்க இருக்கும். ஸோ மழை டைம்லாம் இங்கே வரதே ரிஸ்க்காக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே புளிய மேடுமாக தாங்க இருக்குது. மழை டைம்லாம் அப்படியே வீல் சுற்றும். ஸோ இங்கே ட்ராவல் பண்ணுறதே கஷ்டமாக தான் இருக்கும். உண்மையில் ஆஃப் ரோட் பைக்லாம் இன்னும் ரொம்ப என்ஜாயாக இருக்குங்க. ஸோ இந்த ரோட்டில் இந்த மாதிரி ரோட்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம டெடியும் ரொம்ப மோசம் இல்லை. ஸோ உண்மையிலேயே இந்த அட்வென்ச்சருக்கான அந்த ஆஃப் ரோடுக்கான ஒரு வெஹிக்கிள் இருந்தால் இன்னுமே சூப்பராக தான் இருக்கும். என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்களேன். ஸோ ஆனால் கொஞ்சம் ரொம்பவே பயமாக தாங்க இருக்குது. ஸோ பயம்னா யாராவது அடிச்சு பிடிக்கிட்டு போயிடுவாங்களா, அந்த மாதிரிலாம் பயம் இல்லை. ஸோ இந்த தண்ணி, ஸோ இந்த தனிமையாக இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ தண்ணினால எனக்கு கொஞ்சம் பயங்க. ஸோ நம்ம நீச்சல்லாம் தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்பவே பயமாக தான் இருக்குது. ஸோ அதுவும் யாரும் பசங்க இருந்தால் கூட ஸோ நமக்கு ஒன்றும் தெரியாது. யாருமே இல்லைங்க. ஸோ எல்லாம் வேறு அந்த சைடு எதுவும் இருக்காங்களா என்னன்னு தெரில. பட் தூரத்தில் ஒரு 2 வீலர் ஒன்று வந்துட்டுருக்குங்க. இதுவும் நல்லா த்ரில்லிங்காக தாங்க இருக்குது. ஸோ தனியாக அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஸோ நிறைய வாட்டி பசங்களோட வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம தனியாக வந்திருக்கோங்க. ஸோ சூப்பராக இருக்குல்ல. அப்படியே இந்த வியூவை பாருங்க, சூப்பராக இருக்குங்க. வாவ், நான் ஒரு அழகு இல்லை. ஸோ அப்படியே பாருங்கள். டெடி நீயும் நானும் தான் இருக்கோம்னு நினச்சோம். பரவாயில்ல, யாரோ வந்துட்டு போனாங்க. வாவ், டெடியோட இந்த வியூவை பார்க்குறப்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அப்படியே நீங்களும் இந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
ஓகேங்க, நீங்கள் இந்த டேம் வியூ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேன் நம்புகிறேங்க. ஸோ இப்போ நான் வந்து எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேமோட அந்த கார்னர், ஸோ அந்த ஓவர்ஃப்ளோ ஆகும்ல வாட்டர், ஸோ அந்த இடத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகலை, ஸோ இருந்தாலும் நம்ம அங்கே போயிட்டுருக்கோங்க. ஸோ அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டணும்னு தான். ஸோ இது ரொம்பவே இப்படி மேடுமா இருக்குங்க இந்த இடம். ஸோ ஆனால் நீங்கள் உண்மையிலே மழை டைம்லாம் வந்தீங்கன்னா பார்த்து வாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டேமோட பேக் சைடு, அதாவது இந்த வாட்டர் வந்து டேம் கனெக்ட் ஆகும்ல, அந்த இடம் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. ஸோ அங்கே அந்த தண்ணி கனெக்ட் ஆகிற இடமெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் வந்து நல்லா குளிச்சுட்டு ஸோ ஜாலியாக இருக்கலாம். அங்கே இன்னுமே நல்லாயிருக்கும் அந்த இடம். ஸோ அந்த இடத்துக்கு நான் இப்போ போகலங்க சார். நான் இன்னொரு மழை டைமில் நல்ல ரெயின் வந்ததுக்கப்புறம் அந்த டைமில் போகலான்னு சரி நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அந்த இடத்த. ஸோ இப்போ நான் இந்த பிளேஸை மட்டும் உங்களுக்கு காட்டிட்டு ஸோ அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாங்க. ஸோ நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்கங்க. ஸோ நம்ம வரப்போ இந்த இடத்துல யாருமே இல்லைங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து தான் ஸோ ஒரு 3 பேர் வந்தாங்க. ஸோ ப்ரோ 3 பேர் வந்தாங்க, வந்து நமக்கு வந்து நம்மளோட பேசிட்டு இருந்தாங்க, என்ன ப்ரோ யூடியூப் வீடியோ எடுக்கிறீங்களா அப்படிலாம் ஸோ ஜென்ரலாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பிரதர் தாங்க நமக்கு வீடியோ எடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பிரதர் பார்த்தீங்கன்னா நியர்பை ஊர் தாங்க. ஸோ அவர் சொன்னார், ஆனால் இங்கே நிறைய வந்து அனிமல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னார். ஸோ சிறுத்தை, யானை இந்த மாதிரிலாம் இருக்கும், பார்த்து வரணும்னு சொன்னாங்க. ஸோ இதுதாங்க அந்த வாட்டர் ஓவர்ஃப்ளோ ஆகிற இடம் வந்து. ஸோ அப்படியே இந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஸோ அங்கேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வரும். ஸோ அந்த வாட்டர் எல்லாமே இந்த வழியாக தான் அப்படியே போகும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குங்க. ஸோ அதுக்கு பேக் சைடு தான் இந்த இது அப்படியே போகும். ஸோ அப்படியே இந்த வியூ பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து பார்க்கவே. ஆனால் தண்ணிலாம் இருந்தால் இன்னும் வேறு லெவலில் இருக்கும் இந்த இடமே. சரி ஓகேங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ இந்த வழி தான் நான் முன்னாடி சொன்னல, அங்கே ஒரு ஆர்ச் இருந்துச்சுன்னு, ஸோ அந்த கோயில் மாதிரி. ஸோ அந்த வழியாக வந்தீங்கன்னா ஸோ நீங்கள் இப்படி தான் வந்து கனெக்ட் ஆக முடியும். ஸோ அந்த வழி தான் இந்த இது. அந்த கோயில் வந்து பேக் சைடு இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி வந்தும் வரலாம், நம்ம வந்த வழியாகவும் வரலாம். நான் பைக் எடுத்த புதுசில் ஃபஸ்ட்டு இங்கே தாங்க வந்தேன். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அது மே மந்த்துன்னு நினைக்கிறேன், ஏப்ரல். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாகவே இல்லை, ரொம்ப ட்ரையாக இருந்திருக்கும். அந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம வச்சுருக்கோங்க. ஸோ எடுத்துருப்போம் இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு. ஓகே டிடி ஸ்குவாட், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பலாங்க. ஸோ அடுத்து நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பை பை.